கொலை செய்திருந்தது. அந்த வழக்கிலே அரசு சிறப்பு வழக்கறிஞராக மக்கள் தேர்தல் ஏற்று நடத்தியதால் தான் குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடிந்தது. அதையும் கூட இந்த அரசு வேடிக்கையாக விட்டுவிடுமோ என்ற அச்சம் மக்கள் தேர்தலில் இருக்கின்றது. நிச்சயமாக சொல்லுகின்றோம், ஒரு வழக்கு தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனை ஆகுவதற்கு நாங்களும் அமைதியாக இருந்துவிட்டோம். ஆனால் எங்களுடைய மாவீரன் விவேகானந்தனுடைய வழக்கினை சீர்குலைவதற்கு மக்கள் ஒருபோதும் தயாராக இருக்கின்றார். அந்த வழக்கினை அப்பீலிலும் மக்கள் தேசமே எடுத்து நடத்தி அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட அத்தனை குற்றவாளிகளுக்கும் மரண தண்டனை ஆயுள் தண்டனையோ மக்கள் தேசம் வாங்கி கொடுக்கும். காவல்துறை செய்யாது. ஆனால் அந்த வாங்கி கொடுக்கக்கூடிய நிர்வாகிகளை யாருடைய பேச்சாக கேட்டு காவல்துறை எங்கள் மீது நீங்கள் வழக்கை திணிக்க நினைத்தால் எங்களுக்கு எங்கள் பின்னால் மக்கள் தேசத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஏற்கனவே சொன்னார்கள், என்னுடைய தம்பிகள் பேனாவை பையில் வை, கத்தியை உன் இணைப்பில் வை. எது தேவையோ, எந்த சூழலில் எது தேவையோ அதை உபயோகப்படுத்தி நிச்சயமாக சொல்கின்றோம். மக்கள் தேசத்தில் பல ஆயிரம் வழக்கறிஞர்கள், அறிவார்ந்த வழக்கறிஞர்கள் இருக்கின்றோம். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வினைக்கும் நியூட்டனின் 3ஆம் விதி என்று ஒரு வினைக்கு எதிர்வினை உண்டு. என் நிர்வாகி மீது பொய் வழக்கு போட நினைத்தால் அந்த காவல்துறையில் நீ இருக்க முடியாத சூழலை மக்கள் தேசம் அறிவித்தாங்க. சட்ட ரீதியாக உங்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு மக்கள் தேசம் ஒருபோதும் தயங்காது. அதே நியூட்டனின் 3ஆம் விதி, என்னுடைய வினைக்கு நிச்சயமாக எதிர்வினை உண்டு. ஆசை தம்பி பறையின மக்களுக்காக போராடுகின்றான் என்று சொல்லி கடந்த 4 மாதங்களுக்கு முன்பே காவல்துறை தலைமை இயக்குனர் என்று சொல்லக்கூடிய டிஜிபி அலுவலகத்தில் இருந்து ஒரு ஆணையை பிறப்பிக்கின்றார்கள். கோயம்புத்தூர் ஆணையாளர் அவர்களுக்கு வழக்கறிஞர் ஆசை தம்பி அவர்கள் பறையின மக்களுக்காக போராடுகின்றார், அவரை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று ஆணவம் பிடித்த நபர்கள் அழைக்கிறார்கள். அவருக்கு